நீங்கள் தகுதி உள்ளவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. காமராஜ் திட்டம்னு ஏதாச்சும் போட்டானாயா காங்கிரஸ் பீரியடில்? காந்தி திட்டம்னே போடல. ஒன்று கருணாநிதிக்கெல்லாம் அருகதை இருக்கா? காந்தி திட்டம்னே போடலையா? எவனும் நேதாஜி திட்டம்னு போடல. அவங்கன்னா அவங்க நாட்டுக்கு உயிரை கொடுத்தவங்க. உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? கருணாநிதி இது, ஸ்டாலின் இதுன்னு எந்த தியாகத்தை செஞ்சீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் தனித்து நின்னீங்க? அதாவது அரசியல் தனியாக இருக்கணும், நீதித்துறை தனியாக இருக்கணும். வழக்கறிஞர்கள் அரசாங்கத்தில் பதவியில் இருந்தாலும் நீதித்துறையை மதிக்கணும், நீதிபதிகளை மதிக்கணும். அவன் தான் உண்மையான வழக்கறிஞர். இல்லைன்னா நீங்கள்லாம் வழக்கறிஞருக்கு லாயக்கு இல்லை. நீதித்துறைக்குரிய மரியாதையை கொடுக்கணும்ல. இதுக்காகத்தான் அந்த நீதிபதிகள் மேலெல்லாம் இது புகார் கொடுக்குறது எதுவும் இப்போ நடக்காது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போங்க. நாக்க பிடுங்குற மாதிரி திருப்பி தீர்ப்பு கொடுப்பான். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக நின்று அதே ராமநாதபுரத்தில் நில்லுங்க. ஜாதி ஓட்டு உங்களுக்கு எப்படி விழுகுதுன்னு பார்க்குறேன். முத்துராமலிங்க தேவர் நினைவு இடத்துக்கு போய் விபூதியை வாங்கிட்டு அப்படி கீழே கொட்டியவர் ஸ்டாலின். பண்ணி பாருங்களா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் ஆடுகளத்தின் அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சூடு போட்டிருக்காங்க. அநியாய அக்கிரமத்துக்கு எவ்வளோ நாள் தான் பண்ண முடியும்? சரியான அடி கொடுத்துருக்காங்க, சரியான சூடு போட்டிருக்காங்க ஸ்டாலின். இனிமேலாச்சும் அவருக்கு இது வரணும், சொரணம் வரணும். எதுக்கெடுத்தாலும் அப்பா பேர், ஊரில் இருக்கிறவன உங்கள் அப்பா தான் நாட்டில் இருந்தார், தகுதி இருக்கா உங்கள் அப்பாவுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு? பெரிய தேச தியாகியா? தேசத்துக்காக உயிரை கொடுத்தாரா? ஜெயிலுக்கு போயிருக்காரா நாட்டுக்காக? தீவிர பிரிவினைவாதி உங்கள் அப்பா. நாட்டை தனியாக துண்டு போடணும்னு தனி தமிழ்நாடு கேட்ட குரூப்பு நீங்கள். எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பீங்க இந்திய திருநாட்டை. சுதந்திரத்தை நதிக்கெல்லாம் கேலி கூத்தாக்கி கருப்பு கொடி கட்டி பிரிவினைவாதிகள் நீங்கள். உங்கள் பேரெலாம் வைக்கிறதுக்கு, அரசாங்க பேரில் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும்? அதனால் இந்த அநியாயம் எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? பஸ் ஸ்டாண்டு பூரா அவங்க அப்பா பேர், லைப்ரரி பூரா அவங்க அப்பா பேர், செலவு பண்ணுறது பூரா அரசாங்கத்தை உங்கள் பாட்டனார் சொத்தா, முத்துவேலுடைய சொத்தா, அரசாங்க பணமெல்லாம் இல்லை கருணாநிதியோட சொத்தா? மனசாட்சி வேணாம். ஒரு முதலமைச்சராக இருந்தால் எதுக்கு தான் பேர் வைப்பீங்க? அடித்தான் சுப்ரீம் ஹைகோர்ட். இனிமேல் எந்த அரசு திட்டத்திலும் முதலமைச்சர் பேரையோ, முன்னாள் முதலமைச்சர் அவங்க அப்பா அதுக்கு தான் கொடுத்தான், முன்னாள் முதலமைச்சர் பேரையோ, ஸ்டாலின் ஃபோட்டோவை எதையுமே போடக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சாட்டை அடி கொடுத்துருக்காங்க. இனிமேயாச்சு திருந்துவீங்களா ஸ்டாலின்? ரொம்ப இதான விஷயம். அக்னியாய அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணாமா? இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி அக்கிரமம் ஒரு சில இடத்துல நடந்தது இந்தியாவில். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். நிதிஷ்குமார் பேரை போட்டு அரசு திட்டங்கள் பீகாரில் கொடுக்குறது இல்லை, மம்தா பானர்ஜி ஃபோட்டோவை போட்டு அரசு திட்டங்களை கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு தெரியுது நம்ம பாட்டன் சொத்து இல்லை, மேற்கு வங்காளம் நம்ம பாட்டன் சொத்து இல்லை, மக்களுடைய வரி பணத்துதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் விளம்பரத்தை விரும்பலை. இவங்க மாயாவதி மட்டும்தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட உங்களை மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறல, கன்சீராம் ஃபோட்டோவெல்லாம் பெருசாக போடலை. நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு 2015 சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் எந்த அரசு இதுலேயும் திட்டத்திலையும் முதல்வர் பேரோ, முன்னாள் முதல்வர் பேரோ அவங்க ஃபோட்டோவோ போடக்கூடாதுன்னு 2015 சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ தான் இதே வந்திருக்கு சொரணையை அதிமுகவுக்கு சண்முகம் இப்போ தான் போட்டிருக்காரு வழக்க. போட்ட உடனே 2015 அதில் 3 பேருக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க ஃபோட்டோவை போட்டுக்கலாம். அதுவும் அக்கிரமம் இல்லை. இப்போ போடக்கூடாதுன்னா எல்லாரும் பேரும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் மேனன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்பு, அரசியல்வாதி எல்லை மீறக்கூடாது, மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணியத்தில் எது செஞ்சாலும் அரசுன்னு பண்ணுங்க, ஃபோட்டோவை போடாதீங்க, இதை போடாதீங்க அப்படின்னாங்க. ஏன் ஜெயலலிதா போடலையே அம்மா உணவகம்னா? ஜெயலலிதா அம்மா உணவகம்னு போட்டாங்க, ஜெயலலிதா உணவகம்னு போடல.
நீங்கள் அப்பா உணவு போட்டால் உங்களை நீங்கள் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் என்னையே சொல்ல அப்பாவை சொல்கிறேங்களா? நீங்கள் ஸ்டாலின் இது இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ இது மாதிரி என்ன எல்லாத்துலேயும் இவர் தான். நாட்டுக்கு பெரிய தியாகம் செஞ்சவங்களில் நீங்கள்லாம் எந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இறைவனால் ஒரு முடிவு வரும்ல, அந்த சாட்டையடி அந்த 2015 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வழிகாட்டி இப்போ ஹைகோர்ட்டு போட்டிருக்காங்க, தலைமை நீதிபதி போட்டிருக்காங்க. உடனே அப்பீல் பண்ணணும்னு ஒரு குரூப் அந்த தான் இருக்காங்கல்ல, இந்த இவங்க ஜால்ரா, இந்த கருணாநிதிக்கு சமாதி வாங்கணும், இந்த வில்சன், இந்த குரூப் எல்லாம் இருக்குல்ல, ஒன்றுமே தெரியாது இந்த வில்சனுக்கெல்லாம். அப்போ சாதாரண ஆள் அரசியல் முத்திரை குட்டினோடனே அவங்க எல்லாம் பெரிய ஆள் இது பண்ணிவிட்டு அவங்க இதை போய் உடனே நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சுப்ரீம் இவங்க உச்ச நீதிமன்றத்தில் இது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சிலே போய் கேட்டுருக்காங்க. பயமுறுத்துவாங்க, இவனுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டா ஒரு 10 வக்கீல் போய் அவங்கள பயமுறுத்துவாங்க, நான் அப்பீல் பண்ணோம் எனக்கு டைம் கொடு அப்படின்னா பயந்துருவாங்களாம். எதுக்கிட அந்த ரவுடி கூட்டத்தோட இதுக்குனால தான் நீதிபதிகள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரவுடிகளின் கூட்டம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாள். உடனே ஒரு இது வந்துருச்சுன்னு இங்கே ஒரு குரூப் போவான், அங்கே போய் கத்துவான், இது பண்ணுவான். அதான் சொல்கிறாருல்ல உங்களுக்கு வில்சனு. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் ஜட்ஜு, பெரிய இவங்க வானத்துலேருந்து குதிச்சவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். மைக்கு ஜட்ஜுக்கு வச்சுருக்கிறது, அவங்க பேசும்போதோ தீர்ப்பு சொல்லும் போதோ மைக் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் அவங்க இஷ்டம். இவங்க லாடு வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்க. இவர் பேசும்போது அவங்க மைக் ஆஃப் பண்ணக்கூடாதான். எப்படி பழைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க, யார்கிட்ட வெங்கடபதிட்டெல்லாம் எப்படி ஜூனியராக இருந்தீங்க, எல்லா கதையும் வெளியில் தெரிஞ்சால் அப்போ உங்கள் இது தெரியும். இப்படியா? அதாவது அரசியல் தனியாக இருக்கணும், நீதித்துறை தனியாக இருக்கணும், வழக்கறிஞர்கள் அரசாங்க இதில் பதவியில் இருந்தாலும் நீதித்துறையை மதிக்கணும், நீதிபதிகளை மதிக்கணும், அவன் தான் உண்மையான வழக்கறிஞர். இல்லைன்னா நீங்கள்லாம் வழக்கறிஞருக்கே லாயக்கு இல்லை, நீதித்துறைக்குரிய மரியாதையை கொடுக்கணும்ல. இதுக்காகத்தான் அந்த நீதிபதிகள் மேலெல்லாம் இது புகார் கொடுக்குறது எதுவும் இப்போ நடக்காது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான், போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி திருப்பி தீர்ப்பு கொடுப்பான். இனிமேல் உங்கள் வாலாட்ட முடியாது, நீங்கள் ஃபோட்டோவே போடக்கூடாது, தகுதி இல்லை அதுக்கு. நீங்கள் தகுதி உள்ளவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. காமராஜ் திட்டம்னு ஏதாச்சும் போட்டானாயா காங்கிரஸ் பீரியடில்? காந்தி திட்டம்னே போடல, இன்னும் கருணாநிதிக்கெல்லாம் அருகதை இருக்கா? காந்தி திட்டம்னே போடலையா எவனும், நேதாஜி திட்டம்னு போடல, அவங்கன்னா அவங்க நாட்டுக்கு உயிரை கொடுத்தவங்க. உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? கருணாநிதி இது, ஸ்டாலின் இதுன்னு எந்த தியாகத்தை செஞ்சீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனித்து நின்னீங்க? ஓடிட்டு அண்ணா இருந்திருந்தார், அறிஞர் அண்ணா. ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு அவர் 2.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார், தன்னுடைய பேரை வச்சாரா? அண்ணா வச்சாரா? நல்லா இருந்தது அண்ணா இருக்கிறவரை. உங்கள் அப்பா என்னைக்கு திமுகவுக்கு தலைமை தாங்கினார் அன்னைக்கு தான் குட்டிச்சவரானது நாடு. உங்கள் அப்பா வந்த உடனே சென்னையில் KK நகர், கலைஞர் கருணாநிதி நகர்னு அவர் பேர்லேயே நகரை வச்சு அதில் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். எம்ஜிஆர் அவர் பேரையே எதுக்கு வச்சுருந்தாரா சொல்லுங்கள். அதனால் ஜெயலலிதா சொல்கிறா அம்மானு வச்சுக்கிட்டாங்க, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம்னு. இவங்களாம் அம்மானா அவங்க தான் அப்படின்னு ஒரு இதில் இது பண்ணிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அப்படி இல்லை. ஸ்டாலின் சர்வாதிகாரியின் பெயர், நேதாஜியை கொன்ற சர்வாதிகாரியின் பெயர். அதை பார்த்தாலே அந்த பேரை கேட்டாலே நேதாஜியின் பக்தர்களுக்குன்னா வெறி வரும். ஸ்டாலின் அப்படிங்கிறது அந்த நல்ல பேர். அது எதுக்கு உங்களுக்கு வந்து சர்ச் பார்க்க பள்ளியில் சீட்டு கொடுக்கல ஸ்கூலில்? நான் ஸ்டாலின்னு பேரை காட்டோன்னு உங்களுக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொன்னான்ல, நாட்டுப்பற்று உள்ளவே சர்ச் பார்க்கில் இருந்தாங்க. அதனால் உயர் நீதிமன்றத்தின் இந்த நீதிபதி தீர்ப்பை நாங்கள் கைகூப்பி வரவேற்கிறோம். இந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் இவர்கள் செய்து கொண்டிருந்த அயோக்கியத்தனத்துக்கும் முடிவு வந்திருக்கு. அதில் இந்த OTP அதையும் சொல்லணும்ல. OTP அதில் பெரிய மோசடி. ஸ்டாலின் எல்லாத்தையும் போய் OTP வாங்க சொன்னார். அது எனக்கு நல்லா தெரியும். இந்த OTP வாங்குகிற திமுககாரன் என்ன பண்ணுவான், மறுபடியும் போய் ஒரு OTPன்னு வாங்கி பேங்க்கில் இருக்கிற பணத்தை திருடிடுவான். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் சொன்னால் OTP கொடுக்காதீங்கன்னு. பொண்ணுங்கிட்டெல்லாம் போய் மொபைல் நம்பர் கேட்குறான். எல்லாம் ரவுடி போயிடுங்க. பொண்ணுங்கிட்ட மொபைல் நம்பரை வாங்கிட்டு OTP அனுப்புகிறேன்ட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுப்பான். அதனால் சொல்கிறேன், பெண்கள் யாருமே திமுக ரவுடிகளுக்கு வீட்டுக்கு தேடி வரும் திமுக ரவுடிகள்கிட்ட உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்காதீங்க, OTPயே கொடுக்காதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் மெட்ராஸ் சென்னை உயர் நீதிமன்றம் OTP வாங்கக்கூடாது, அது சொந்த தகவல் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. யாரும் மொபைல் நம்பரே கொடுக்காதீங்க இந்த திமுக ரவுடிகளிடம், யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. அரசியல் கட்சி இவங்க யார் வந்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்னும். இப்போ OTPயில் 30 லட்சம் பேர் மெம்பர்ஸ் வந்துட்டானா.
இவங்க வந்து 1 கோடி பேர்னு புருடா விட்டாங்க திமுககாரங்க. இப்போ 30 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களாம் ஒரு வாரத்தில். அப்போ ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம வந்து ஃப்ராடு புத்தலாட்டம்லாம் பயங்கரமாக பண்ணுற ஆள், செத்தவன் ஓட்டெல்லாம் போடுற ஆள், ஊர் விட்டு ஊர் போனவன்லாம் ஓட்டை போடுற ஆளுங்க நம்ம. அதனால் நம்ம ஆளுங்க போய் இவன் மொபைல் ஃபோனை வாங்கி 30 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துட்டேன்னு சொல்கிறான்னா இது உண்மையானு பார்க்கணும். ஆனால் நம்ம ஃப்ராட்தனம் பண்ணுறது தானே நம்ம தொண்டனம் பண்ணுவான்னு சொல்லி திரும்பி உங்கள் டீம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு டீம் வச்சுருக்காங்க 300-400 பேர் வேலைக்கு வச்சு ஊரில் கொள்ளையடித்த பணத்தை வச்சுலாம் சபரீசன் வச்சுருக்காருல்ல பென்னுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் 30 லட்சம் பேரில். ஏங்க நீங்கள் ஓடிபி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் திமுக உறுப்பினர் ஆக சம்மதித்தாங்களா? அவங்க சொன்னாங்க நாங்கள் சம்மதிக்கவே இல்லை, அவங்களா ஓடிபி நாங்கள் மொபைல் நம்பரை கேட்டாங்க கொடுத்தோம், அவங்களா எங்களை மெம்பர் ஆக்கிட்டாங்க, எங்களுக்கு இது சம்மதமே இல்லைன்னு 30 லட்சம் பேரில் 90% பேர் எங்களுக்கு திமுக உறுப்பினராக சம்மதம் இல்லை, நாங்கள் சம்மதமும் கொடுக்கல, அவங்களா எங்கள் ஃபோனை வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிர்ச்சி ஆகிட்டாராம் ஸ்டாலின். டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டாலினுக்கு, வந்தது மோசமான நோய், டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப டென்ஷனானா அவ்வளோதான், ஒரு 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 நிமிஷம்தான் அது அந்த நோயுடையது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் ஆளுங்க பண்ண ஃப்ராடு பூரா இப்போ வெளியில் வந்துச்சு, ஓடிபி ஃப்ராட். இப்போ ஸ்டாலின் 30 லட்சம் உறுப்பினரை சேர்த்தன்னு சொன்னது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் அரசியல் அறிவு இருக்கு வேணாமா உங்களுக்கு? ஸ்டாலின் ஒரு பூத்தில் 1000 பேர் இருப்பான், எல்லோரும் உன் கட்சியில் உறுப்பினர் ஆயிடுவானா? நடுநிலை ஆளுநர் எத்தனை பேர் இருப்பான்? 900 பேர் இருக்கான்னா அதிமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பான், விசிகையில் இருப்பான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் உறுப்பினராக இருப்பான். அவன் எல்லாம் வந்துக்கிட்டு உங்கள் கட்சியில் எப்படி உறுப்பினராக முடியும்? நடுநிலைமைத்தன்மை ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருப்பான், அரசு அவன்லாம் உங்கள் கட்சியில் சேருவானா? என்ன லாஜிக்? எல்லாத்தையும் ஒரு வார்டுக்கு வந்து இத்தனை பேர் 30% ஆக்கணுமா? 300 பேரை ஒரு வார்டுக்கு நடக்கிற காரியமாக? உங்களுக்கு தான் சிந்திக்கிறது இல்லை. அவன் திமுக பார்த்தான் ரவுடி பசங்க, சரி தலைவர் கேட்குறாரு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, போவோம், ஒவ்வொருத்த நம்பரையாக வாங்கி, அதில் சில நம்பர்லாம் போலி நம்பர் அவங்க வாங்கி கொடுத்ததில்ல, வெட்ட வெளிச்சமாக இருக்குது. என்றைக்கும் சூழ்ச்சி வென்றதாக சரித்திரம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் மிக்க நன்றி. ஓடிபியை கொடுத்துட்டு ரொம்ப பேர் எங்களுக்கு விருப்பமே இல்லை உங்கள் கட்சியில் உறுப்பினராக வற்புறுத்தி வாங்கினாங்கங்கிற உண்மையை சொல்லி ஸ்டாலின் அவர்களின் முகத்திரையை கிழித்ததற்கும் நன்றி அப்படிங்கிற முதல் கருத்தை பதிவு செய்கிறோம். அடுத்தது கவின் உடலை இன்றைக்கி பெற்றோர்கள் வாங்கிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்திலிருந்து அவருக்கு 12 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுத்துருக்காங்க. அந்த பையனோட சம்பளமே 1.5 லட்சம் ஒரு மாதத்துக்கு, 1 வருஷம் சம்பளம் கூட இல்லை நஷ்ட ஈடு. அதனால் இன்னும் அதிகம் கொடுத்துருக்கலாம்னு பார்த்தா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. இந்த 25 லட்சம் அவங்க கொடுத்ததே, 12 லட்சம் கொடுத்ததே அது சட்டத்திற்கு இதாகாது. அதனால தான் அரசாங்கம் வந்து அதிகமான பணத்தை கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒருவர் இறந்தால் அரசாங்கம் எப்போ நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிற சட்ட விதிகளை எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். கவின்கிறவரை மறந்துடுங்க, அந்த வழக்கம் மறந்துடுங்க. அரசாங்கம் எப்போ நஷ்ட ஈடு கொடுக்கலாம் ஒரு மரணத்துக்குன்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இவங்க அந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கணும். இப்போ அஜித்குமாருக்கு இப்போ இதை வந்து கொடுக்க சட்டத்தில் இடம் இருந்தது, அதனால் அதிகம் கொடுத்தாங்க, 25 லட்சம். அது வேலை கொடுத்தாங்க, அரசாங்க வேலை, பிளாட்டு கொடுத்தாங்க. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசு இயந்திரங்கள் மூலமாக அந்த சாவு நடந்திருக்கணும், அப்போ என்ன வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போலீஸ் அடித்தான் கொண்டுட்டான், அரசாங்கம் கொடுக்கணும். ஒரு அரசாங்க பஸ்ஸு போகிறாங்க, ஒருத்தர் மேலே ஏற்றிடுறாங்க, செத்துட்டாங்க, அரசாங்கம் கொடுக்கணும். காரணம் அரசு இயந்திரங்கள், அவங்களால் வந்த மரணம். இது தனிப்பட்ட பகையில் 2 பேருக்குள்ளே நடந்த மரணத்துக்கு அரசாங்கம் பெரிய அளவில் நஷ்டஈடோ இல்லை மற்ற விஷயங்களோ கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அதனால் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லணும். அதனால தான் அரசாங்கம் வந்து வெறும் 12 லட்சத்தை கொடுத்ததுக்கு காரணம் அந்த சட்ட விதிகளுக்கு அது இதாகாது அப்படிங்கிறதுல தான் காரணம். அடுத்தது இதில் நம்மளே சொன்னோம், அரசியல்வாதி உள்ள வராத, இது வந்து சாதாரண இது. காதலுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது லைலா மஜ்னு காலத்தில் இருந்து இருக்குது. லைலா மஜ்னு காலத்திலேயே அவங்களுக்கு வந்து இது சேர விடாமல் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த காதலுக்கு எதிர்ப்பு ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு வரும், ஜாதி அடிப்படையில் வரும்.
இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரே ஜாதியில் இருக்கிறவங்களே பணக்காரனாக இருந்தால் ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஜாதியில் இப்போ இந்த திருவள்ளூரில் வந்ததை அவங்க அந்த பெண்ணையாக மீட்டுட்டு போகணும்னா பையன் வந்து ஏழை ஜாதி, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை, பணம் தான் பிரச்சனை. கோடீஸ்வரன் சாதாரண ஆளுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் பல விதங்களில் காதலுக்கு எதிர்ப்பு வரும். அது மதத்தின் அடிப்படையில் வரும், ஜாதியின் அடிப்படையில் வரும், பொருளாதாரத்தின் அடிப்படையில் வரும். இது மாதிரி சம்பவங்கள் அப்போ அந்த காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களை வந்து அதில் எஜுகேட் பண்ணணும், விழிப்புணர்வை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அரசியல்வாதி உள்ளே வராதிங்கன்னு நான் திருமாவளவனையை தாக்கி சொன்னேன். வராதிங்க, ஜாதி இதை தூண்டி விடாதீங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் விழிப்புணர்வை உருவாக்கிடுவாங்கன்னு சொன்னேன். இன்னொன்றும் சொன்னேன், ஒருத்தர் ஒரு கொலையை பண்ணிட்டாருன்னா அந்த அவர் சார்ந்த ஜாதியவே அந்த ஒட்டுமொத்த ஜாதி மக்களை பூரா குற்றவாளியாக்கி பேசாதீங்க, ஜாதி முதல்கள் வந்துடும் அப்படின்னு சமுதாயத்தின் இந்த அடிப்படையில் தான் சொன்னேன். நான் ஜாதியின் அடிப்படையில் எதையும் பார்க்குறதில்ல. தலைவர்களை நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஜாதியை சேர்ந்த தலைவர்கள்லாம் நான் பாராட்டி பேசியிருக்கேன், மனிதனாகத்தான் பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அரசியல் தலைவர்கள் தூண்டி விடாதீங்க, திரும்ப அடக்கி வாசிங்கன்னா. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் வந்து எப்படி பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினா எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு? அப்புறம் 2 ஜாதி மோதல் இல்லை, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கிறான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை. நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவாள் மட்டும் பேசாது, எல்லாரும் அருவாளும் பேசு. எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவானு. இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாருங்க, ஒரு அரசியல்வாதி எப்படி ஜாதி வெளியை தூண்டி விடுறாங்க. அந்த ஜாதியவே அந்த ஒருத்தர் பண்ணின குற்றத்துக்கு ஒட்டுமொத்த ஜாதியவே இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ தூண்டி விடுறாங்க மக்களை. அப்போ சாதி முதல்கள் வரும். இதெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேணாமா? எம்எல்ஏக்கு நிற்கிறீங்க, எம்பிக்கு நிற்கிறீங்க, இன்னமே போய் மற்ற ஜாதிக்காரங்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க? கிருஷ்ணசாமி அவர்களுக்கெல்லாம் மற்ற ஜாதிக்காரவங்க இருந்ததில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க. உங்கள் பையன் இப்படி பேசுனா எப்படி மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களை? அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் பேசின விதம் தப்பு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அப்படி பார்க்காதீங்க அப்படின்னா. ஒரு வழக்கிலலாம் பார்த்தேன், நான் 2 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, ஆனால் வேறு வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்க. அதில் போய் ஒருத்தர் இந்த இதில் கல்யாணத்தில் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதுதான். அதனால் நான் அந்த வழக்கில் கேட்டுக்கிறேன், இன்னொரு கவின்குமார் கொலை நடக்கக்கூடாது. அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அதுக்கடுத்தது திருமாவளவன் அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. கவின் விஷயத்தில் எஃப்ஐஆரில் அவங்க அம்மா பேரை சேர்த்துட்டாங்க, அவங்கள ஏன் கைது பண்ணலைன்னு கேட்குறாரு. இது சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கவின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேரை போட்டுட்டா அவரை கைது பண்ணி ஆகணுமா? சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு இல்லை சட்டம். அவர் ஏதோ ஈவினிங் காலேஜில் பிஎல் படித்தார்னு சொல்லுவாங்க, நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது. அவருக்கு சுத்தமாக சட்டம் தெரியல. எப்படின்னா எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா? முதல் தகவல் அறிக்கை. நீங்கள் போய் ஒருத்தட்ட புகார் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதை அப்படியே பதிவு செய்வது தான் எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் யார் யார் மேலே குற்றம் சாட்டுறீங்களோ அவங்கள பூரா அக்யூஸ்டுன்னு போட்டுடுவாங்க. விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அக்யூஸ்ட். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் விசாரணையை ஆரம்பிக்கணும். அந்த விசாரணையில் அவர் குற்றம் சொன்ன அவங்க இதில் வலுவான ஆதாரம் இருக்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் கைது பண்ண முடியும். போலீஸ் அப்படி தான். அதுதான் போலீஸோடது. இவங்களுக்கு போலீஸும் தெரியல, சட்டமும் தெரியல. போலீஸுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விசாரணை செய்யணும். புகார் கொடுத்தவங்க 1000 கொடுக்கலாம், 1000 பேரை குற்றம் சாட்டலாம். அதை விசாரணை செய்யும்போது அடிப்படை ஆதாரம் இருந்தால்தான் அவர்கள் கைது செய்ய முடியும். சரி, கைது செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமாவளவன் சொன்னபடி அவங்க அம்மா பேரையும் போட்டாச்சு, எஃப்ஐஆரில் இருக்குது, கைது பண்ணிட்டா. அருணீஷ்குமார் 2017 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, போலீஸு எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேர் இருக்குது, அவரை கைது பண்ணிட்டோம், ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணி
மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்டுக்கு கொண்டு போனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பேர், வழக்கறிஞர்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதில் என்ன சொல்கிறான், மேஜிஸ்ட்ரேட்டை போலீஸ் ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் அவனை உடனே ஜெயிலுக்கு நீ அனுப்பக்கூடாது. என்ன ஆதாரமோ அந்த ஆதாரத்தையும் அவன் வந்துக்கணும், அந்த ஆதாரத்தை நீ படித்து பார்க்கணும். வலுவான ஆதாரம் இருக்குங்கிறது உனக்கு திருப்தி இருந்தால்தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா அங்கேயே ரிலீஸ் பண்ணிடணும், விடுதலை செஞ்சிடணுங்கிறான். இதன் அடிப்படையில் நடந்த ஒரு வழக்கு தான் நக்கீரன் கோபால் வழக்கு. நக்கீரன் கோபால் அப்போ இருந்த கவர்னர் அசிங்கமாக எழுதிட்டார், போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க. நக்கீரன் கோபாலை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு. எஃப்ஐஆரில் ஃபஸ்ட்டு நேம் போட்டு கொண்டு போனாங்க. ஜட்ஜு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டார். என்ன ஆனார், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்க ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தில் நான் பார்த்துட்டு இது வந்து ஆதாரம் சரியாக இல்லை, அவரை வந்து விடுதலை செய்கிறேன்னு வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போ எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறதுக்காக போலீஸ் வந்து 41 CRPCன்னு இருக்குது, எப்படி கைது செய்யணும்னு அதன்படி தான் அவங்க நடக்க முடியும். எஃப்ஐஆரில் பேர் இருக்குங்கிறதுக்காக பண்ண முடியாது. அதைத்தான் சிபிசிஐடியும் போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாரணையில் ஆதாரம் இருந்தால் அவங்க கைது பண்ணுவாங்க. இது வந்து சட்ட பிரச்சனை. சட்டத்தையும் தெரிந்த அரசியல் தலைவர்கள் பேசுகிறீங்க, சட்டத்தையும் தெரிஞ்சுக்கங்க, சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு நமக்கு பதில். திருமாவளவன் அரசியல் பேசியிருக்காரு. யார், விஜயை பற்றி. விஜய் என்ன சொல்கிறாரு, வெறும் சினிமா கவர்ச்சியால் மட்டும் அரசியலில் பெரிய ஆளாக முடியாது, தலைமைக்குரிய பண்பு வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இவருக்கு விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு இல்லை, அதனால் வெறும் சினிமா கவர்ச்சியில் அவர் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஈர்ப்பின் அடிப்படையில் மக்கள் திரளக்கூடும், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும், ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும், நிற்காது. ஆனால் நான் திருமாவளவனுக்கு என்ன சொல்லுவேன், உங்கள் நிலவனை உங்கள் இடத்துக்கே ஆபத்து. உங்களுடைய தொண்டர்களில் பெரும்பாலான பேர் விஜய் ரசிகர்கள். உங்களுக்கு எப்படி ஜாதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி விஜய்க்கு ரசிகர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது. அதில் உங்கள் கூட்டத்தில் பெரும்பாலான பகுதி அங்கே போகிறவங்க தான். எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பாருங்கள். அதனால் தகுதிங்கிறது ஒன்றும் இல்லை. முதல்ல உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதி இருக்கா யோசிச்சு பாருங்கள். தலைவனுக்குரிய தகுதி என்ன தெரியுமா, அரசியலுக்கு வந்துட்டேயா ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய மக்களாக பார்ப்பவன் தான் தலைவன். ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டேயா நடுநிலைத்தன்மை வேணும். எந்த மக்களை பார்த்தாலும் உனக்கு வந்து பரிதாபம் வரணும். குறிப்பாக ஏழை மக்களை பார்த்தனா பரிதாபம் வரணும். எந்த உதவியும் இல்லாமல், சட்ட உதவி கூட இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவனை பார்த்தா பரிதாபம் வரணும். அவன் தான் உண்மையான தலைவன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் 10 கேஸ் இருக்கணுமே அவன் மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களே ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருக்கும்போது விஜய் யாருக்கு, விஜய் அப்படி சொல்கிறது இல்லையே. ஒவ்வொருத்தரும் 10 கேஸ் வச்சுக்கன்னா சொல்கிறாரு. நாடக காதலை பண்ணுன்னா விஜய் சொல்கிறாரு. மற்ற ஜாதி பெண்களை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தவறான முறையிலேயே வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். என்னை பொறுத்தவரை விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு அதிகம் இருக்குது. உங்களை விட நீங்கள் தான் தலைமைக்குரிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நடுநிலைத்தன்மை வேண்டும். ஜாதி அடிப்படையில் வரீங்க, வந்தாலும் மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நடுநிலைத்தன்மை வேணும். அதனால் இவருக்கு திருமாவளவனுக்கு விஜயை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை. இந்த தேர்தல் பெரும்பாலான உங்களது தொண்டர்கள் விஜய் பக்கம் போகத்தான் போகிறார்கள். அப்போ உங்களுடைய வாக்கு சதவீதம் 1% கீழாக போகிறது அப்படிங்கிறது தான் இவருக்கு நம்ம திருமாவளவனுக்கு இன்றைக்கி அவர் பேசியிருக்கிற விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பதில். இன்னொன்று சொல்லியிருக்கார், ஓபிஎஸ் திமுக பக்கம் போனோடனே ஓபிஎஸ் நல்ல முடிவு எடுத்திருக்கார், அவர் நல்ல எதிர்காலம்ங்கிறார். ஓபிஎஸ்க்கு நல்ல எதிர்காலம், அதை அப்புறம் பேசுவோம். நீங்கள் இருக்கிற பக்கம் வந்தால் ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டு விழுகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு, ஜாதி அடிப்படையில் பேசுகிற பேச்சு, மற்றவங்க ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இவர் திருமாவளவன்கிட்ட சேர்ந்துட்டாருப்பா, திருமாவளவன் ஜாதி இதை வந்து நம்மளை பிரிக்கிறாருன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டம் விழுகாது. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஓபிஎஸ் இன்றைக்கி அறிவுப்பட்டார். என்ன ஸ்டாலினை பார்த்தீங்களே, அவங்களோட கூட்டணி வைக்க போகிறீங்களா, அரசியலில் எதுவும் நடக்கலாம்ங்கிறாரு.
எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். இது என்ன எனக்கே புரியலை. அவர் இருக்கிறது அம்மாங்கிறாரு. எம்ஜிஆர்லாம் இவங்க பேசுகிறதே இல்லை. எம்ஜிஆர்னால் யாருன்னே தெரியாது, ஓபிஎஸ்க்கு பார்த்துருப்பாருன்னு கூட தெரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மாங்கிறவர் அரசியலில் எதுவும் நடக்கும், திமுக கூட நீ சேர்ந்துருவீங்களா, அதோட உங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாக போயிடுமே. ஓபிஎஸ் புரிஞ்சுக்கங்க. கருணாநிதியுடைய வசனத்தெல்லாம் சட்டசபையில் நீங்கள் பார்த்து பேசி காமிச்சு நான் கருணாநிதியின் ரசிகன்னு சொல்லும் போதே அதிமுக தொண்டர்களின் 75% சப்போர்ட்டு உங்களுக்கு போயிடுச்சு. அடுத்தது அன்னைய தாய் இல்லம்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் குடும்பத்துடன் குடியிருந்த அந்த இல்லத்தில் தான் கட்சி அலுவலகம் வச்சுருக்காரு. அங்கே உள்ளே போய் அடித்து உடச்ச அன்னைக்கே மீதி இருந்த ஓட்டும் போயிடுச்சு. இப்போ எப்படியாச்சும் நீங்கள் இது பண்ணோம்னா, கருணாநிதி எதிர்ப்பு அரசியல், ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல் பண்ணினா தானே உங்களுக்கு இது உண்டு அரசியல் எதிர்காலம். அதிமுகலேருந்து ஒருத்தம் ஓட்டு விழுகாத. எம்ஜிஆர் அந்த கருணாநிதிக்கு எவ்வளவு எதிர்ப்பு அரசியலை பண்ணினார். ஜெயலலிதாவை கொஞ்சம் நெஞ்சமாக கொடுமைப்படுத்தினாங்க. பொய் வழக்கு. ஜெயலலிதா செத்ததுக்கு காரணமே கருணாநிதியும் ஸ்டாலின் கம்பெனியும் தான். பொய் வழக்கை போட்டு உலக மகா உத்தமர்கள் மாதிரி 1,00,000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளை அடித்து ஊருக்கு நாடுக்கு முதலீடு பண்ணி 63 கோடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேலே வழக்கை போட்டு, அவர் குடியிருந்த போயஸ் கார்டன் எல்லாம் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வருவதற்கு முன்னாமையே வாங்கின சொத்துக்கள் எல்லாம் கணக்கு காமிச்சு அந்த அம்மா செத்ததுக்கு காரணமே இவங்க தான். அந்த அம்மா தான் உங்களுக்கு அரசியல் விலாசங்கள் கொடுத்தாங்க. டீ கடை வச்சுருந்த உங்களுக்கு பதவியை கொடுத்து, எம்எல்ஏ பதவியை கொடுத்து, டிடிவி தினகரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு சொல்லி, டிடிவி தினகரன் தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும் போது நீங்கள் வெற்றிக்கு ரொம்ப அதிகம் உழைச்சிங்கன்னு சொல்லி டிடிவி தினகரன் தான் உங்களுக்கு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாரு. சரி, எம்எல்ஏக்கு அந்த அம்மா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முதல்வராக்குனாங்க. அப்படி இருக்கிறவங்களை இது பண்ணி அவர்கள் சாவுக்கே காரணமாக இருந்த திமுக பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அரசியல் போச்சே. கருணாநிதி புகழ் பாடிட்டீங்கன்னா போயிடுவேன். அவர் நினைப்பார், எனக்கு ஜாதி ஓட்டு விழுவும், முக்குளத்தூர் ஓட்டு விழுவும். ராமநாதபுரத்தில் இருக்க நிறையா முக்குளத்தூர் போட்டாங்க. ஏன் முக்குளத்தூர் போட்டாங்கன்னா, நீங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பாக நின்னீங்க. நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக நின்று அதே ராமநாதபுரத்தில் நில்லுங்க. ஜாதி ஓட்டு உங்களுக்கு எப்படி விழுகுதுன்னு பார்க்குறேன். முத்துராமலிங்க தேவர் நினைவு இடத்துக்கு போய் விபூதியை வாங்கிட்டு அப்படி கீழே கொட்டியவர் ஸ்டாலின் மன்னிப்பாருங்களா? அந்த முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவங்க மன்னிப்பாங்களா? முத்துராமலிங்க தேவர் தெய்வமாக மதிக்கிறாங்க. அவர் இதில் போய் கொட்டினவர் இவர். ரெண்டாவது, முத்துராமலிங்க தேவர் அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் நேர் எதிர். அவர் தேசியம், இவங்க பூரா தேச துரோகி. சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி காட்டின தேச துரோகிகளுமே. அப்போ அவர் பாலிடிக்ஸுக்கு இதுக்கு ஒத்து வருமா? அவர் தெய்வீகம் இவன் சாமியை செருப்பால் அடிக்கிற குரூப்பு. நீங்கள் போனீங்கன்னா முக்குளத்தூர் உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவாக போய் பாருங்கள், எத்தனை முக்குளத்தூர் உங்களுக்கு ஓட்டு போடுறாரு பாருங்கள். இவங்களை தான் அவர் நீசர்கள்னு சொன்னார். என்ன அரசியல் பண்ணுறீங்க? அதிமுகவிலும் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை. திமுகவுடன் சேர்ந்தால் முக்குளத்தூர் ஓட்டும் உங்களுக்கு விழுவதற்கு சுத்தமாக வாய்ப்பில்லை. அதனால் ஒழுங்கான இதை எடுங்க, போய் விஜய்கிட்ட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதிமுக சேர்க்கலைன்னு வைங்க, விஜய்கிட்ட சேர்ந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் ஸ்டாலின் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய திட்டமே என்னென்னா, உங்களை தனியாக நிற்க வச்சு ஜாதி ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் பிரிப்பதற்கு தான் அவருடைய சதி. அந்த என்டிஏ கூட்டணிக்கு இந்த ஓட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தொண்டர்கள் ஓட்டும் ஜாதி ஓட்டும் இதுக்கு என்டிஏக்கு போகக்கூடாது. நம்முடன் சேர்ந்தால் முக்குளத்தூர் ஓட்டும் விழுகாது, அதிமுக தொண்டர்கள் ஓட்டும் விழுகாது அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி அரசியல் இதுவா, ஞானசூன்யமா? இவர் ஸ்டாலின் கூட்டணி சேர்ப்பாங்களா? உங்களை சேர்ந்தால் ஒரு ஓட்டு அவருக்கு விழுகாத, அதிமுக ஓட்டு. அதனால் நீங்கள் தனியாக நின்று உங்களுக்கு பணம் செலவு பண்ணுறேன், ஓட்டை பிரின்னு நின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுக. மக்களுக்கு தெரியாத மக்கள் போட்டுடுவாங்க. நீங்கள் டிஎம்கேவுடைய ஏஜென்ட்டுன்னு தெரியாமல் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவருடன் கூட்டணி சேர்ந்தால் அரசியல் அனாதையாகி விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இவருக்கு நான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதில் மட்டும் எனக்கு நியாயம் இருக்கிறதா தெரியும். என்னென்னா,
மோடியை பார்க்குறதுக்கு அவர் நயினார் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அவர் நீங்கள் கொடுங்கன்னு தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு லெட்டர் எழுதி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரனுக்கு ஃபோன் போட்டால் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு, எடப்பாடி சொல்லி தான் நயினார் நாகேந்திரன் ஃபோனை எடுக்கலை, அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது சரியான குற்றச்சாட்டாக எனக்கு தெரியும். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பேச்சை கேட்டு தான் இவர்கிட்ட வாங்கியிருக்கவே மாட்டார். அரசியல் சாதுரியத்தில் தவறி விட்டார் நயினார் நாகேந்திரன். நீங்கள் முதல்ல ஓபிஎஸ்ஸையும் கையில் வைக்கணும், எடப்பாடியும் வேணும், டிடிவியும் வேணும், ஓட்டு பிரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஒரு அப்பாயின்மெண்ட்டை அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கணும். உங்களுடைய தவறால் தான் இந்த அந்த அவ்வளோ ஒரு எதிரணிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இதுக்கிடையில் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் ஃபோன் பண்ணி அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வரக்கூடிய சட்டசபை தேர்தல். அண்ணாமலை வேணான்ட்டார், நிற்க மாட்டேன். சரியான முடிவு. அண்ணாமலை நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் கரூர் மாவட்டம், அங்கே போய் நின்னாருன்னு வைங்க, செந்தில் பாலாஜி ஊரை பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற பணத்தை வச்சு தோற்கடிச்சு சொல்வார். ரெண்டாவது அதிமுகவுக்கு இது அண்ணாமலைக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது, ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவங்களுக்குள்ள இவர் பேசின பேச்சில் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அவர் மேலே கோபமாக இருக்காங்க. நிலைமையை சரியாக புரிந்து கொண்டார். அதனால் அண்ணாமலை தேர்தல் இருப்பதற்கு இது சரியான தருணம் அல்ல. இதுக்கு இடையில் வைகோ போய் அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ். வைகோ போய் இவரை துரை வைகோவோடு சேர்ந்து ஸ்டாலினை பார்த்துருக்காரு. ஏன் பார்த்தாருன்னா, நேற்று பிரேமலதா போய் பார்த்த உடனே அவருக்கு வைத்த கிடைக்கிது. இதில் ஒரு பெரிய காஸ்ட் பாலிட்டிக்ஸ் இருக்குது. எப்படின்னா, முதல்ல வைகோ பிரிஞ்ச உடனே நாயுடு மக்கள் நாயக்கர் இவங்கெல்லாம் ஒரு அதில் பெரும்பாலான பேர் வைகோ நம்ம ஜாதியை சேர்ந்தவர்னு ஒரு பாசத்தில் வைகோவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஜாதி இது வைகோவுக்கு சப்போர்ட் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் வந்த உடனே அந்த சப்போர்ட்டில் பாதி குறைஞ்சிருச்சு. பெரும்பாலானவங்க விஜயகாந்த் கட்சிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வைகோ அரசியல்வாதியாக இருந்தாலும் அவருக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது, கொஞ்சம் செல்வாக்கு கூட இல்லை. விஜயகாந்துக்கு மற்றவங்க மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தாலும் நாயுடு நாயக்கர் அவங்க மத்தியில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்டு. அதனால் நேற்று பிரேமலதா போய் ஸ்டாலினை பார்த்த உடனே ஸ்டாலின் நம்மளை கழட்டி விட்டுட்டு பிரேமலதாட்ட போயிடுவாரோ, ஏன்னா ஜாதி ஓட்டு அவங்களுக்கும் இருக்க அப்படிங்கிற கலக்கத்தில் இன்றைக்கி அவர் பையனை கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்துட்டார். அதனால் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறார், பிரேமலதாவா இல்லை இவங்களா? ஆனால் நாயுடு மக்கள் நாயக்கர் மக்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயிகளெல்லாம் இருக்காங்க, நாயக்கருங்களில் நிறைய பேர். அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நாட்டோட நிலைமை. நீ வைகோவை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, விஜயகாந்த் வந்தாலும் சரி, இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நல்லா முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால் இந்த தேர்தலில் அவர்களை பகடைக்காயாக வைத்து நடத்தப்படும் அரசியல் நாடகம் நிச்சயம் செல்லாது. காரணம், எல்லோரும் ஸ்டாலின் ஆட்சியால் அவதிப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட அரசியல் செய்தி. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.